விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற திமுக செயற்குழு கூட்டத்தில் 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற திமுக செயற்குழு கூட்டத்தில் 9 தீர்மானங்களானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. திமுக கிளைக்கழக செயலாளருக்கான அதிகபட்ச வயதை 45ஆக குறைத்து தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. திமுக கிளைக்கழக செயலாளருக்கான அதிகபட்ச வயதை 45ஆக குறைத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற திமுக செயற்குழு கூட்டத்தில் 9 தீர்மானங்களானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதில் திமுக கிளைக்கழக செயலாளருக்கான அதிகபட்ச வயதை 45ஆக குறைத்து தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேலும் திமுக மாவட்ட செயலாளர்களின் அதிகபட்ச வயது 70ஆக தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற திமுக செயற்குழு கூட்டத்தில் 9 தீர்மானங்களானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதில் திமுக கிளைக்கழக செயலாளருக்கான அதிகபட்ச வயதை 45ஆக குறைத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேலும் திமுக மாவட்ட செயலாளர்களின் அதிகபட்ச வயது 70 என நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் திமுக மாவட்ட செயலாளர்கள் 2 முறை மட்டுமே பதவி வகிக்க முடியும் என்றும் இந்த கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் திமுகவில் மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கை 110ஆக உயர்கிறது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கிளைக்கழக செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படும் ஒருவர் அதிகபட்சம் 2 முறை மட்டுமே பொறுப்பை வகிக்க முடியும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது குறித்து கருத்துக்களை பகிர்வதற்காக நம்முடைய இணைப்பில் பத்திரிகையாளர் டிவி சோமு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். திமுகவின் இன்றைய செயற்குழு கூட்டத்தில் 9 முக்கிய தீர்மானங்களானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதாவது திமுக மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கை உயர்கிறது, வயது வரம்பில் நிறைய மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. திமுக இந்த திடீர் மாற்றத்திற்கு என்ன காரணம் சார்? நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? வாக்கு என்கிற காரணமாக வேற காரணமா இப்ப திமுகவுடைய ஒரு தோல்வி, அது தனி விஷயம். அது இதை தாண்டி திமுகவுக்கு ஒரு பின்னடைவு தான் இந்த தேர்தல், 2026 தேர்தல். இதுல அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னன்னா, இப்ப அடுத்த தலைமுறை உதயநிதி தலைமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்ப மேல் நோக்கி வந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல கட்சியை சீரமைக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல இதை பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு சரியான ஒரு முடிவு தான். அது ஏன் அப்படின்னா, வயது முதிர்விலும் ஆக்டிவா செயல்படக்கூடியவர்கள் உண்டு, இல்லைன்னு சொல்லல. ஆனால் ஆக்டிவா செயல்பட முடியாத அளவுக்கு வயதானவர்களும் பொறுப்புல இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை தவிர்க்கணும். அடுத்த கட்டத்துல இருக்கக்கூடியவர்கள், அடுத்த கட்ட இளைஞர்கள் கூட இல்ல, அடுத்த கட்டத்தில் தான் சொல்லணும். ஏன்னா இந்த மாவட்ட அளவுல பாத்தீங்க அப்படின்னா 45 வயது அப்படிங்கிறது இது இளைஞர் அப்படிங்கிறத தாண்டின ஒரு வயது தான். அப்ப குறைந்தபட்சம் அடுத்த கட்டத்துல இருக்கிறவர்களுக்கு ஒரு பொறுப்பு தரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது எளிதாக ஒரு கட்சி அந்த தொண்டர்களை அணிதிரட்டுவதற்கு கூடுதலான ஒரு வாய்ப்பா இருக்கும். ஒண்ணு, அதே மாதிரி 2 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் நல்ல விஷயம் தான். இந்த மாவட்ட தலைமை ரொம்ப எளிதா ஒரு அடிமட்ட தொண்டர்கிட்ட தொடர்பு வச்சுக்கிறதுக்கும், அந்த அடிமட்ட தொண்டர் அந்த மாவட்ட செயலாளர்கிட்ட தங்களுடைய பிரச்சனைகளை அங்க உள்ள சூழலை சொல்றதுக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். அதனால இது ஒரு அவசியமான ஒரு விஷயம் தான் இது. அந்த தீர்மானத்துல 70 வயது கடந்தவர்கள் மாவட்ட செயலாளர்களாக இருக்க முடியாது. மேலும் உட்கட்சி தேர்தல் நடத்த போறதா ஒரு தகவலும் பரவிட்டு வருது. இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்?
70 வயது அப்படிங்கிறது சரியான விஷயம். இப்ப இந்தியாவிலே பாத்தீங்கன்னா உயர்மட்ட பதவிக்கு கூட அதை வந்து கடைபிடிக்கக்கூடிய கட்சிகள்னு பாத்தீங்கன்னா பிஜேபி, சிபிஐ, சிபிஎம் அப்படின்னு. இப்ப திமுக அந்த மாதிரி ஒரு உச்சபட்ச பதவியில அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வருமா அப்படிங்கிறது எதிர்காலம் தான் முடிவு பண்ணணும் ஒண்ணு. ஆனா அதற்கு அடுத்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் மாவட்ட அளவுல 70 வயது, அதற்கு கீழ் உள்ள பகுதியில 42 வயது, இப்படிலாம் ஒரு தீர்மானம் போட்டு அதை நிறைவேற்றுவதுங்கிறது, அதை செயல்படுத்துவது ஒரு சரியான விஷயம் தான். அது இதன் மூலமா கட்சி வந்து ஒரு உத்வேகம் பெறக்கூடிய விஷயமா இருக்கும். எதிர்காலத்திற்கு இது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் தான். இதெல்லாம் அவங்க முன்னாடியே பண்ணிருக்கணும். இதுவே கொஞ்சம் தாமதம் தான், இருந்தாலும் இது பலன் தரக்கூடிய சிறப்பான ஒரு விஷயம் தான் அவங்க பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ 40 வயதுக்கு கீழே இருக்கிறவங்கள கிளைக்கழக செயலாளர்களாக பதவி கொடுக்கலாங்கிற ஒரு ஆலோசனையும் வந்திருக்கு. இந்த ஆலோசனை வந்துட்டு உதயநிதியை ப்ரொமோட் பண்றதுக்கா அல்லது விஜய் வருகையை ஒட்டி அவருக்கு இது ஒரு பின்னடைவா இருக்கிறதுக்காக இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கா? விஜய் உதயநிதி அடுத்த தலைவர் அப்படிங்கிற ஒரு சூழல்ல அந்த காலகட்டத்தை சேர்ந்த இளைஞர்களை, உதயநிதிக்கு அடுத்த ஒரு சில வருடங்கள் குறைவாக உள்ளவர்களை முன்னிலைப்படுத்துவதும் ஒரு முக்கிய காரணமா இருக்கும். அதே போல விஜய் கட்சியில பாத்தீங்கன்னா இளைஞர்கள் பெருந்திரளா இருக்காங்க, வாக்களித்தார்கள். அவங்க கட்சி கட்டமைப்புல இருக்காங்களான்னு தெரியல, வாக்களித்தார்கள் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு. இப்ப மறுபடியும் சொல்றது என்னன்னா, அந்த மாதிரி கிடைத்த வாக்குகள்ல வாக்கு எந்திரத்தோட பங்கு என்னன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் ஒரு பல பேர் சொல்றாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம கட்சியிலும் ஒரு இளைஞர்கள் துடிப்பான செயல்படக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தணும், கூடுதலாக ஏற்படுத்தணும் அப்படின்னு திமுக நினைச்சிருக்கலாம். இதை தாண்டி பொதுவாகவே ஒரு கட்சித்தன்மை மறுபடியும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், அடுத்த தலைமுறைகளை வந்து இதை ஈர்க்கணும். அதற்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது. அதை இவங்க பண்றாங்க. இது ரொம்ப அவசியமான ஒரு திமுக அடுத்த தலைமுறையை நோக்கி செல்லுங்கிறதுக்கான ஒரு விஷயமா தான் இதை பாக்குறேன். ஹலோ. சரி, இப்போ மாவட்ட செயலாளர்களோட வயது வரம்பு வந்துட்டு 70ன்னு சொல்லிட்டு 70க்கு குறைவா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ துரைமுருகன் மாதிரி மூத்த நிர்வாகிகளுக்கு இந்த மாதிரியான தீர்மானங்கள் அதிருப்தியை ஏற்படுத்தாதா? இது கட்சிக்குள்ள சலசலப்பை ஏற்படுத்தாதா சார்? இல்ல, ரொம்ப நாளா இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு அதிருப்தி வரமே தவிர, பெரும்பாலானவர்கள் பாத்தீங்கன்னா குறிப்பா அதுக்கு அடுத்த கட்டத்தில் உள்ளவர்கள், இளைஞர்கள், இவங்களுக்கு எல்லாம் வந்து இது ஒரு சரியான முடிவா தான் இருக்கும். ஒருத்தரே எவ்வளவு நாள் இருக்க முடியும்? இப்ப இந்த தீர்மானத்தின் வயது விசேஷம் வந்து ரொம்ப உச்சபட்ச ஒரு தலைவர் பதவிக்குலாம் அது பொருந்துமான்னு தெரியாது. ஆனால் அதுக்கு அடுத்தடுத்த லெவல்ல இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு இதை கொண்டு வரதான் செய்வார்கள், செய்யணும். அது அப்பதான் அந்த கட்சி குறிப்போட இருக்கும். அது இந்த மாதிரி ரொம்ப காலமா இருக்கிறவங்களுடைய சில பேருடைய அதிருப்தி வந்து ஒரு பெரிய அலையெல்லாம் ஒரு எதிர்ப்பலையெல்லாம் ஏற்படுத்தாது. அதே போல கட்சி தேர்தல் அப்படிங்கிறது திமுகவுக்கு புதுசு இல்லையா? சொல்லுவாங்களே, இந்தியாவிலேயே வந்து ஜனநாயக முறைப்படி நடக்கக்கூடிய கட்சி, அங்க உட்கட்சி தேர்தல் வந்து சிறப்பா நடக்குது அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு. அப்ப அந்த மாதிரியான ஒரு தேர்தல் வர்றது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான், ஒரு கட்சிக்கான ஒரு சிறப்பான ஒரு விஷயம் தான். அது கட்சிக்கு பலம் தானே தவிர துரைமுருகன் மாதிரியானவர்கள் வந்து அதிருப்தி அடைந்து அவங்க பின்னாடி வந்து பெரிய அளவுள்ள தொண்டர்கள் வந்து திறந்து கோவப்பட போறாங்களா? அப்படிதான் இல்லை. எல்லாருமே மகிழ்ச்சியோட அவருக்கு வந்து ஒரு வழியனுப்பு விழா தான் நடத்துவாங்க, நன்றி சொல்லியே தவிர யாரு இல்ல நீங்க இன்னும் இருக்கணும், இன்னும் நீங்க பொறுப்புல இருந்து செயலாற்றணும் யாரும் சொல்றதுக்கு இல்லை. சரி, இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, துரைமுருகன், KKSR ராமச்சந்திரன், ஏவாவேலு போன்ற மூத்த நிர்வாகிகளை நீக்கிவிட்டு புதிய மாவட்ட செயலாளர்களை நியமிக்கும் போது திமுகக்கு அது வலு சேர்க்குமா சார்? அவங்களுக்கான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, கட்சி ரீதியாக பார்க்கும்போது ஒரு மாநில அளவான பொறுப்பு கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. தவிர இன்னொரு என்னன்னா, இப்ப வாரிசு அரசியல்ங்கிறது எல்லா கட்சியிலுமே வந்துருச்சு. அதை வந்து மக்களும் ஜனநாயகத்துடைய ஒரு இன்னொரு பார்ட்டை ஏத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க, கட்சியினரும் ஏத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி ஏவா வேலு மாதிரியானவர்களுடைய மகன்களுக்கு வந்து ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க. அதன் மூலமாக அது வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து கட்சி போகட்டும் அப்படின்னு நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்க தவிர, மற்றபடி வந்து ஒதுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வராதில்ல.
ஹலோ சார், இப்போ மாவட்ட செயலாளர்கள் 2 முறை மட்டும்தான் பதவி வகிக்க முடியும்னு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. திமுகவுக்கு பலம் சேர்க்கிறதே திமுகவோட மாவட்ட செயலாளர்கள் தான். இந்த தீர்மானம் வந்துட்டு அவர்கள் கட்சியை மேலும் வலுப்படுத்தும்னு நம்ம சொல்லிட முடியாதுல்ல சார்? இப்ப 2 விஷயம் இருக்கணும். என்னன்னா, இந்த 2 முறைதான் ஒருத்தவங்க மாவட்ட செயலராக இருக்கணுங்கிறது 2 வித கட்சிக்கு ஒத்து வரும். ஒண்ணு தனிநபர் இல்லாமல் ஒரு கொள்கை சார்ந்த கட்சி, அதுக்கு ஒத்து வரும். இன்னொன்னு முழுக்க முழுக்க தனிநபர் சார்ந்த கட்சி, அதாவது விஜய் கட்சி மாதிரி. அந்த தாவேக்கான விஜய்னா தாவேக்கா. அதுல மாவட்ட செயலாளர்னு சொல்லி நீங்க டெய்லி ஒருத்தர் கூட மாத்தலாம். இன்னைக்கு ஒருத்தர் மாவட்ட செயலாளர், நாளைக்கு ஒருத்தர் மாவட்ட செயலாளர். இந்த தேர்தலையே தாவேக்கான எம்எல்ஏ யாரு, அவர் முகம் என்ன, பேர் என்னன்னு தெரியாமலே சின்னத்துக்கு வாக்களிப்பதாக சொன்னவர்கள் பல சோசியல் மீடியால இருக்கு. இந்த மாதிரி அதீத தனி மனித வழிபாடும் அப்படி இல்லைன்னா ஒரு அதிதீவிர கொள்கை வழிபாடு. இப்ப அப்படி பாத்தீங்கன்னா பாஜகவை நம்ம சொல்லலாம், கம்யூனிஸ்டுகளை சொல்லலாம். இப்ப இவங்களுக்கு 2 பேருடைய கொள்கையை நம்ம ஏத்துக்கிறோமோ இல்லையோ, அவங்களுடைய கொள்கையில அவங்க உறுதியா இருக்கிறாங்க, கொள்கை வழியில அடுத்தவங்க வர்றாங்க. இந்த 2 விதமான கட்சிகளுக்கு 2 முறை தான் இருக்கணும் ஒருத்தர் மாவட்ட செயலாளரா அப்படிங்கிறதும், தலைவரே 2 முறை தான் இருக்கணும் அப்படிங்கிறதும் இதெல்லாம் ஒத்து வரும். ஆனால் திமுக இந்த 2த்துக்கு நடுவுல இருக்குங்கிறத நம்ம யோசிக்கணும். அதனால இது எந்த அளவுக்கு வரும், இந்த 2 முறை மாவட்ட செயலராக இருந்தவர்கள் அடுத்த முறை தனக்கான ஒரு வாய்ப்பு இல்லை அப்படின்னா அதை அதை எப்படி எடுத்துக்குவாங்க, தனக்கு அணுக்கமானவர்களே அடுத்த மாவட்ட செயலராக உருவாக்குவாங்க, இதெல்லாம் அவங்க பார்க்கணும். ஆனாலும் இது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். கொள்கை ரீதியான ஒரு விஷயங்களை திமுக மிக தீவிரமாக முன்னெடுத்தால் இது வெற்றி பெறும். இணைப்பில் உங்க கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி டிவி.